அவரை துதிப்போமா அந்த கால வேளையில்? அவர் கிரகிக்க முடியாத காரியம் செய்பவர். நீ செயல்படுத்தி கரம் என்னை விலகாதிருக்கும். இல்லாமையில் நீ செயல்படுத்தி கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகள் பெய்யால் தலைகள் உமக்கு அன்மாத்திரம். மனிதோடே என்றால் நோய்கள் உமக்கு அன்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் ஒரு பரிகாரமாகும். அம்மான்றி யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிகாரமாகும். அம்மான்றி யாரால் கூடும். ஆகாயத்தை போஷிப்பீர். என்னையும் போஷிப்பட நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என் வார்த்தையும் கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவாமா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவாய். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவாய். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவாய். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவாய். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். அவர் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார்.
இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே. நன்றியோடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியோடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலம் நீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியால் துணை நின்றீரே. பெரும் மேகமாக முன் சென்றீரே, அக்கினியால் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாதன் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமான ஊற்றை தந்து விட்டி. மாறாதன் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமான நீரூற்றை தந்து விட்டி. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா,
வாக்களித்த தேசம் சேரிடுவி வாழ்வாமல் என்றும் காத்திடுவி வாக்களித்த தேசம் சேர்த்திடுவி வழுவாமல் என்றும் காத்திடுவி பற்றிக் கொள்வோம் உன்னை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம் பற்றிக் கொள்வோம் உன்னை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. சொல்லுவோமா? தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. Amen. Amen. Hallelujah. 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா, உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. தலைமுறை தலைமுறையாக எங்களப்பா பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன் கர்த்தராஜா, உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா விசேஷமாக ராஜா உமது பிரசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா உமது அப்பா கர்த்தராஜா வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா ஓ எங்களை விட்டு விலகாமல் ராஜா எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கீங்களே ராஜா, எங்களை பாதுகாக்கிறீங்க ராஜா, எங்களை தோல் மீது சுமக்கிறீங்களே கர்த்தராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா, உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. ஹல்லேலூயா. அப்பா இந்த காலை வேளையில அப்பா கர்த்தராஜா நோக்கி பார்க்கிறோம், விசேஷமாக எங்க எல்லாரையும் மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. பாஸ்டரை மறைத்து நீங்க எங்களுக்கு கொடுக்கிற மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் கர்த்தராஜா. நாமமாக மகிமைப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்த ஒவ்வொருவரையும் வந்து வாழ்த்துக்கிறேன். இந்த நாளே வந்து ஆல்ரெடி நம்ம பாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. நம்ம நேரத்தை வீணடிக்காம நான் பாஸ்டரை பத்தி எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். வார்த்தைக்கு நேராக போவோம். இந்த ஒரு 45 நிமிஷங்கள், ஒரு 45 minutes to 1 hour, இந்த 1 hour எந்த வேலை பார்த்திருந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்படியே தேவனுடைய பிரசனத்துல அப்படியே உட்காருவோமா? ஆண்டவர் பேசுற காரியத்தை ஓகே காது உள்ளவன் கேட்க கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாஸ்டர், ஓவர் டு யூ பாஸ்டர். வேண்டுமாய் ஒருமுறை கூட இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வெங்கட் பிரதருக்காக, ஃபேமிலிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தலைமுறைகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் எப்போதுமே தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பயன்படுத்துகிறவர். ஆண்டவர் ஒரு பக்தியுள்ள சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளை எல்லாம் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவாராக. நம்ம எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றோமோ, எப்பெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு முன்பாய் கடந்து வருகிறோமோ, அப்பெல்லாம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். 107 சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர். பிசாசுடைய வேலை நம்மை பலவீனப்படுத்துவது, ஆண்டவருடைய வேலை நம்மை குணப்படுத்துவது. ஆண்டவரை நிறைய நேரத்துல நம்ம கண்ணில் பார்க்க முடியல, ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் ஆவியாயிருக்கிற தேவன் வார்த்தையால் நமக்குள்ளாக வெளிப்படுகிறார். வேத வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுவார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். பேசுகிற ஆண்டவர் மட்டுமல்ல, நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எந்நாளும் திறந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். உண்மையிலேயே நாம் பாக்கியவான்கள். பல நேரங்கள்ல அந்த பாக்கியவான்கள் என்று நம்ம உணர்வதில்லை. ஆனா உண்மையிலேயே நம்ம பாக்கியவான்கள். அதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு காலையில கூட நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது அங்க சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் உங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து. அப்ப என்னன்னா, விசுவாசம் வர்த்திக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கிலீஷ்ல அது இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா போட்டிருக்கு, எக்ஸ்பீரியன்சிங் த ஜாய் ஆஃப் யுவர் ஃபெய்த். இங்கிலீஷ்ல கூட நீங்க வாசிக்கிறீங்களா? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லிருக்குன்னா, எக்ஸ்பீரியன்சிங் த ஜாய் ஆஃப் யுவர் ஃபெய்த். அப்போ சந்தோஷத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும். பவுல் பிலிப்பியர் நிருபத்தை எழுதும்போது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அப்ப சிறைச்சாலைக்குள்ள ஒரு மனிதன் இருக்கும்போது கூட சந்தோஷத்தை, நீங்க சந்தோஷமா இருங்க. பிலிப்பியர்கள் நிருபத்தினுடைய பிரதானமானதுவே அதுதான், சந்தோஷமா இருங்க அப்படின்ற. அப்ப சிறைச்சாலைக்குள்ள இருந்து ஒரு மனிதன் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி ஒரு நிருபத்தை எழுத முடியும் என்றால், அவர் ஏதோ சந்தோஷத்தை சும்மா சொல்லுகிறவரா இல்ல, அவர் சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதுவோ சும்மா பேசுறது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவது. ரட்சிப்பு என்பது சும்மா வாயில சொல்லுவதல்ல, ஏதோ ஞானஸ்நானம் எடுக்கிறதல்ல, ஏதோ சபைக்கு போவதல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவது, அனுபவிப்பது, இயேசுவை அனுபவிப்பது. அந்த ரட்சிப்புக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். தாவீது தீர்க்க தரிசனமா எழுதுகிறார். அவருக்கு என்னாச்சு, 51ஆம் சங்கீதத்துல பாவ அறிக்கை செய்து எழுதுகிறார். அப்படி எழுதும்போது, ஆண்டவரே அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு நீங்க திரும்ப கொடுங்க ஆண்டவரே, அந்த உற்சாகத்தின் ஆவிய எனக்கு திரும்ப கொடுங்க ஆண்டவரே. அப்போ ஒரு ராஜா தாவீது அப்படி ரெக்வெஸ்ட் பண்ணி அதை திரும்ப எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இல்லைன்னா அவர் திரும்ப கேட்க மாட்டார். பத்சேபாளுடைய சந்தோஷம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சுன்னா இது அவர் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. அரண்மனை அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருந்தா இதை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத வசதிகளா, அவருக்கு இல்லாத ராஜ வாழ்க்கையா, அதை விட இந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கு வேற எதுவுமே ஈக்குவல் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரே அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு நீங்க திரும்ப கொடுங்க ஆண்டவரே, அந்த உற்சாகத்தின் ஆவியை என்னை தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவர்ன்னு சொல்லி அழுகிறார் ஆண்டவர் சமூகத்துல. இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், ரட்சிப்பு என்பது
அந்த ரட்சிப்புக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல. உலகத்தால், பணத்தால், பொருளால், நண்பர்களால், எதுனாலையும் கிடைக்கிற சந்தோஷம் அல்ல. பல நேரங்களில நம்ம உலக சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். உலகம்தான் நமக்கு சந்தோஷத்தை தரும் நினைக்கிறோம். இல்ல இல்ல, உலகம் சந்தோஷத்தை கொடுக்கும், மொத்த சமாதானத்தை எடுத்துரும். ஆனா ஆண்டவருடைய சந்தோஷம், அவர் நம்மை விட்டு எடுபடாத ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். பால் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் சந்தோஷம், அதாவது உங்க விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைக்கணும். அதுக்காகவே நான் வாழ போறேன். அதுக்காகவே கொஞ்ச நாள் நீங்க இந்த பூமியில இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போலான்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுதான் பால் விரும்புறாரு. நான் ஜெயிலுக்குள்ள அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், பட் நீ வெளியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அப்ப நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு சிறைச்சாலைக்குள்ள அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், போராட்டத்தின் மத்தியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், குறைவுகளின் மத்தியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், உபத்திரவத்தின் மத்தியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எல்லா சூழ்நிலையும் சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு காலை வேளையில ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு சந்தோஷம் இல்லாம துக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, எதற்காக நீ சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாய்? பணம் இல்லை என்றா, வேலையினால, ஆரோக்கியத்தினாலயா, குடும்ப பிரச்சனைனாலயா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. பால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு, உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, ஏதா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஏன் உங்க சந்தோஷம் நஷ்டப்படுகிறது? ஏன் சோர்வா இருக்கிறீங்க? ஏன் சோர்வுக்குள்ள போகிறோம்? ஏன் பல நேரங்களில தளர்ந்து போகிறோம்? ஏன் பல நேரங்களில பலவீனமா இருக்கிறோம்? இன்னைக்கு நீங்க அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உண்மையில நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோம். சில நேரத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், பாடுறோம், சந்தோஷம் வருகிறது. ஆனா சில நேரத்துல சந்தோஷம் நம்ம விட்டு போயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, வந்து வந்து போகிற சந்தோஷத்தை அவர் கொடுக்கல, உங்களுக்குள்ள என்றைக்கும் தங்கி இருக்கிற சந்தோஷத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பப்ப வந்து வந்து சந்தோஷம் போகுது அப்படின்னா, நீங்க வேற ஏதோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உலகம் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும் அது வந்து வந்து போகும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிற சந்தோஷம். அது எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும், உங்களை மனநிறைவாக வைத்திருக்கும், உங்களை உற்சாகத்தோடு வைத்திருக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட அந்த ஒரு சந்தோஷம் உள்ள இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்க? பார், நீ நிறுத்துறதை என்னால வணங்க முடியாது. இந்த பக்கம் பார்த்தா அக்கினி சூளை, மரணம் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்குது. மரணத்தை பார்த்து பயப்படல, சூழ்நிலையை பார்த்து பயப்படல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வணங்க முடியாது. எங்க ஆண்டவர் எங்களை காப்பாத்துவாரு. காப்பாத்தலைனாலும் பரவாயில்ல, நீ சொல்றத நான் செய்ய முடியாது. எப்படி இவர்களுக்கு அந்த மரணத்துக்கு முன்னாடி நிற்கும் போது கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது? இது அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவனாலதான் அதை சொல்ல முடியும். உங்களால சில பிரச்சனைக்கு முன்னாடி நிக்க முடியலையா? சில சூழ்நிலைகளுக்கு முன்னாடி உங்களால நிக்க முடியலையா? தகர்ந்து போகிறீங்களா? பயந்து போறீங்களா? இல்ல இல்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்றாரு, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ரோமர் 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா எதற்கும் பயப்பட மாட்டீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சூழ்நிலை வேணா வரட்டும், பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், மரணமே வரட்டும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியே போகும். எதை கண்டு நீ பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை கண்டு பயப்படக்கூடாது. மரணத்தை பார்த்து கூட பயப்படக்கூடாது. ஏனென்றால் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வீற்றிருக்கிறார். அவர் வெளியே எங்கேயும் இல்ல, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் சந்தோஷம். அதுதான் சந்தோஷம். அதனாலதான் பால் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்கு வெளியில உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஒருவேளை கர்த்தருக்கு வெளியில நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாரத்தை அனுபவிப்பீங்க. ஆனால் நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். தாவீது சங்கீதத்துல நிறைய இடத்துல சொல்றாரு, அது ஒரு பேரின்ப சந்தோஷம்ன்றாரு. அது சந்தோஷம் இல்ல, அது சந்தோஷத்தினுடைய அடுத்த லெவல், சந்தோஷத்தினுடைய அடுத்த உச்சக்கட்டத்திற்குள்ள அது உங்களை கொண்டு போயிடும். அதை நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு முன்னாடி இருக்கிற எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அக்கினிக்குள்ளே உலாவுகிறதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரே ஒழிய அக்கினியை பார்த்து பயப்படுறதுக்கு உங்களை அழைக்கல. உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அது உங்களை சுடும். நீ பயப்படலைன்னா அதுல நீ உலாவ ஆரம்பிக்கலாம். நீங்க பயந்தீங்கன்னா கடலுக்குள்ள முழுகுவீங்க. நீங்க பயப்படலைன்னா கடல் மேல நீங்க நடப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலைக்குள்ள நீ முழுகி போக வேண்டிய அவசியம் இல்லை. போராட்டத்துக்குள்ள நீங்க முழுகி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கடல் மேல் நீங்க நடப்பீங்க. சூழ்நிலைகளை கடந்து போவீங்க. அக்கினிக்குள்ள உலாவுவீங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். உள்ளான மனுஷனுக்குள்ள இப்பொழுதே இந்த வார்த்தையை நீங்க கேட்டு கொண்டிருக்கும் போது the spirit of joy உங்களை ஆளுகை செய்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்கத்தை ஆண்டவர் வேரோடு எடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்தேவானை நீங்க பாருங்களேன், எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறான். கல் அடி வாங்கும் போது எப்படி இருக்கும்? கல் எடுத்து அடிக்க 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 வேதனை அதிகமா இருக்கும். வேதனை அதிகமாகும் போது எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் முகம் பிரகாசமாயிட்டு இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஃபார்முலா உலகத்தினுடைய ஃபார்முலாக்கு நேர் எதிர்மறையா இருக்கிறது. உலகம் எப்படி தெரியுங்களா? பிரச்சனை அதிகமாகும் போது பிரகாசம் மங்கிட்டே இருக்கும். அதனுடைய சந்தோஷம் குறைஞ்சிட்டே இருக்கும். சமாதானம் குறைஞ்சிட்டே இருக்கும். இது உலகம். ஆனால் ஆவிக்குரிய ஃபார்முலா என்ன தெரியுமா? பிரச்சனை அதிகமாகும் போது அந்த சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவன் முகம் பிரகாசமாக ஆரம்பிக்கிறது. கல்லெடுத்து அடிக்கிறான். ஸ்தேவானை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் சுத்திலும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. ஆனால் அவன் முகம் தேவதூதனை போல பிரகாசிக்கிறது. அதுதான் தேவன் கொடுக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் உள்ள அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உங்க உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் இருந்தால் உங்க முகத்துல தெரியும். ஏன் சோம்பலா இருக்கிறீங்க? ஏன் வாடி போயிருக்கிறீங்க? ஏன் உங்க முகத்துல துக்கம் தெரிகிறது? நான் சொல்றேன், நீங்க உண்மையிலேயே தேவ பிள்ளையா இருந்தா உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 போராட்டம் இருக்கலாம். அதை கடந்து உங்க முகத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் வெளிப்பட வேண்டும். தேவ சந்தோஷம் எப்போதும் வெளிப்பட வேண்டும். அதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பிரச்சனையே இருக்காது, கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டமே இருக்காது. இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு. அதற்கு மத்தியில தேவனுடைய பலத்த கரத்தை ஒவ்வொரு நாளும் நீ பார்த்து முன்பாக கடந்து போவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கரத்தினால, ஓங்கிய புயத்தினால பார்வோன் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு வெளியில. செங்கடலை 2ஆ பிளந்துட்டாரு. அப்போ எவ்வளவு பிளான் பண்ணி அவருடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றாரு. அப்போ அவங்க அழகா ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க.
நேர கொண்டு போய் மாறால கொண்டு போய் நிறுத்தினார். ஜனங்கள் அப்செட் ஆயிட்டான். செங்கடலை பிளக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு, பார்வோன் கிட்ட இருந்து வெளியே வரும்போது சந்தோஷமா இருந்துச்சு. மாறாவை பார்த்தோன்னா அப்செட் ஆயிட்டான், முறுமுறுக்க ஆரம்பிச்சான். ஆண்டவர் ஏன் மாறாவுக்கு கொண்டு வந்தாரு? மாறாவுல பயங்கர கசப்பு. அந்த கசப்ப மதுரமாய் மாத்தி காண்பிக்கிறார் அவங்களுக்கு. ஏன் சில கசப்பான அனுபவங்களுக்குள்ள உங்களை கொண்டு போறார் தெரியுமா? ஆண்டவர் அந்த கசப்பை மதுரமாய் மாத்தி உங்க கண்ணு முன்னாடியே அதை செஞ்சு காமிக்கணும்ன்றதுக்காக தான். அவர் கண்ணு முன்னாடி செய்யலைன்னா, ஜனங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அது மதுரமாய் மாற்றி வச்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? நீங்க அந்த 15ஆம் அதிகார யாத்திரையாகமத்துல வீட்டுல வாசிச்சு பாருங்க. மாறா முடிஞ்சிட்டு நேரா ஏலீமுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஏலீம்ல ரொம்ப சந்தோஷம், 12 பேரிச்ச மரம், நீரூற்றுகள் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் இளைப்பாறினார்கள், போய் படுத்துட்டாங்க, ரெஸ்ட். அப்ப ஆண்டவருக்கு நல்லா தெரியும், டைரக்டா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நேரடியா ரெஸ்ட்டுக்கு போயிருவீங்க. ஆனா டைரக்டா மாறாவை கொடுத்தா நீங்க ரெஸ்ட்டுக்கு போக மாட்டீங்க. நீங்க கேள்வி, உங்களுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு நான் யார் என்பதை வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்தணும்னு அங்க சொல்றாரு, அங்கே அவர்களுக்கு சில நியமங்களையும் பிரமாணங்களையும் கற்றுக் கொடுத்து அப்புறம் ஒரு பிராமிஸ் பண்றாரு பாருங்க, எகிப்திற்கு வர பண்ணுகிற ஒரு வியாதி நான் உனக்கு வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நல்லா பாருங்க, ஏலீம்ல இந்த பிராமிஸ் எல்லாம் இல்ல, ஏலீம்ல வாக்குத்தத்தம் இல்ல, ஏலீம்ல மிராக்கிள் இல்ல. அது ஆல்ரெடி சந்தோஷமா இருக்குது, ஆல்ரெடி நல்லாதான் இருக்குது. ஆனா மாறாவுல அற்புதம் இருக்கிறது, மாறாவுல மிராக்கிள் இருக்கிறது, மாறாவுல தேவ சத்தம் இருக்கிறது, மாறாவுல வாக்குத்தத்தம் இருக்கிறது, மாறாவுல அற்புதம் இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, மாறாவின் அனுபவத்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளையே, மாறாவின் கசப்புக்குள் இருக்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய அந்த பலத்த கரத்தை உனக்கு காண்பிக்கும்படி, தேவனுடைய வல்லமை உனக்கு வெளிப்படுத்தும்படி, அவருடைய அற்புதத்தை உனக்கு காண்பிக்கும்படி கொஞ்ச காலம் மாறாவை நீ அனுபவிக்கணும். கொஞ்ச காலம் அந்த போராட்டத்துக்குள்ள நீ கடந்து போகணும். ஆனாலும் அதற்குள்ளே தேவனுடைய பலத்த கரம் வெளிப்படும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள், உபத்திரவத்தை பார்த்து சலித்து போகாதிருங்கள், உபத்திரவத்தை பார்த்து மனக்குமுறல் அடையாதிருங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தருக்கு நன்றியுடையவர்களா இருங்க. அங்கே அற்புதங்களை நீங்க பார்ப்பீர்கள். இன்னைக்கு அநேகருடைய மாறா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க முன்னாடி இருக்கிற மாறா இது என் வாழ்க்கை முழுவதும் கசப்புன்னு நினைக்காதீங்க. மாறா இஸ் a temporary place, இது பர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. உங்க முன்னாடி இருக்கிற கசப்புகள், உங்க முன்னாடி இருக்கிற போராட்டங்கள், ஏதோ என் வாழ்க்கையே இவ்வளவுதான் போல, என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. இல்ல இல்ல, நீங்க மாறாவோட முடிவு விடாதீங்க, மாறாவோட வாழ்க்கை முடிச்சிரும் நினைக்காதீங்க. மாறாவுக்குள்ள நிறுத்தி உங்க வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல, கானான் வரைக்கும் கொண்டு போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்கிறதற்கு உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாற மாட்டார், அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல, அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார், இன்றும் உங்களை விடுவிக்கிறார். உங்கள் மாறா கசப்பு அது மதுரமாய் மாறும். எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கிற கசப்பு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கிற டேஸ்டாய் மாறிடும். எந்த அளவுக்கு கசப்பை அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தின் நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எந்த அளவுக்கு உபத்திரவம் வேதனையா இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க சோர்ந்து போகாதிருங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும். நிறைய நேரத்துல
கிறிஸ்தவ வாழ்க்கையை பெயர் அளவில் இருக்கிறவர்களால் அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு எப்பவாவது பிரச்சனை நான் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு எப்பவாவது ஜெபம் பண்ணிட்டு இல்ல இப்படி இருக்கிறவர்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. தேவனோடு உறவில் இருக்கிறவர்கள் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தார்கள். அப்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போன உடனே பாடுகளும் போராட்டங்களும் தான். அதுல அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும் என்றால் தேவனோடு உள்ள உறவுக்குள்ளவா. அநேகர் உறவு கட்டா இருக்கிறது. கெட்ட குமாரன் என்ன பண்ணா, இல்ல எனக்கு எல்லாம் கொடுங்க, நான் எடுத்துட்டு வெளியே போறேன். நம்ம அப்பா ரொம்ப நல்லவர், கேட்டா கொடுத்துடுறாரு. நம்மளை ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் கிடையாது. நான் வெளியே போறேன், எனக்கு எல்லா சொத்தையும் கொடுங்க, கொடுத்துட்டாரு, வெளியே போயிட்டான். உலக சந்தோஷம் அவனுக்கு அதிக சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சான். ஒரு கட்டத்துல எல்லா சந்தோஷமும் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. முடிவுக்கு வந்தோடனே இப்ப உணர்வு வருது, எங்க அப்பா வீட்டு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை கூட கம்பேர் பண்ண முடியலையே. இந்த சந்தோஷம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷம், உலகத்தின் சந்தோஷம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷத்தின் மாதிரி இல்லையே. அதை உணர்ந்த உடனே தகப்பன் வீட்டுக்கு எழுப்பி போக ஆரம்பிச்சான். தகப்பன் வீட்டுக்கு போன உடனே அங்க ஒரு மிகுந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். தகப்பன் வீட்டுக்குள்ள போன உடனே அந்த சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் வீட்டை விட்டு தூரமா போயிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப வா, திரும்ப நீ தேவ பிரசன்னத்துக்கு வா, திரும்ப தேவனுடைய அன்புக்குள்ள வா, திரும்ப நீ ஜெப வாழ்க்கைக்குள்ள வா, திரும்ப ஆண்டவரோடு உள்ள உறவுக்குள்ள வா. உலகம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, உலகம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, உலகம் உனக்கு வெறுமையை தான் கொடுக்கும். ஆனா தேவ பிரசன்னம் உனக்கு நிறைவான ஆசீர்வாதம். ரூத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும், நிறைவான பலன் கிடைக்கும். ஆரம்பம் எப்படி இருக்கு தெரியுமா? ரூத்து மோவாப் தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த உடனே கொஞ்ச நாள் அந்த வயல்ல பொறுக்கிட்டே இருந்தா. பொறுக்கிறதுன்னா என்னது? வயல்ல அறுக்குறாங்க, அறுத்தவங்க மீதமா சிந்த விடுறத பொறுக்கி பொறுக்கி வீட்டுக்கு கொண்டு வரணும், அதுதான். அப்போ ரூத்துக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீ வேற வயலுக்கு எங்கேயும் போயிடாதமா, இங்கேயே பொறுக்கு, இங்கேயே பொறுக்கு. அவன் நினைச்சிருக்கலாம், என்னடா உங்க ஆண்டவர் பெரிய ஆண்டவர், இங்க இந்த ஊருக்கு என்ன வந்துட்டு இந்த மாமியாரை நம்பி வந்தேன், இங்க சும்மா பொறுக்கிட்டே இருக்கிறேனே, இவ்வளவுதானா எனக்கு என்று சொல்லி நிறைய நேரத்துல சோர்ந்து கூட போயிருந்திருக்கலாம். ஆனா ரூத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, எங்கேயும் போயிடாத, வேற வயலுக்கு போயிடாத, கொஞ்சமா இருந்தாலும் இரு, போராட்டமா இருந்தாலும் இரு, விடுதலை கிடைக்கலனாலும் வெயிட் பண்ணு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, ஆண்டவர் சமூகத்தை விட்டு போயிடாத, வயலை விட்டு போயிடாத, சபையை விட்டு போயிடாத, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. நிறைய பேருக்கு இந்த டைம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறது. உடனே பெரிய அற்புதம், உடனே பெரிய விடுதலை. இல்ல, அப்படி மேஜிக் எல்லாம் நடக்காது. அனுபவத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த வயல்ல இருக்க இருக்க ஒரு டைம் வந்துச்சு, அன்னைக்கு எந்த வயல்ல பொறுக்குனாலும் அந்த வயலுக்கு ஓனரா மாறிட்டா. கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டா. அவன் நினைச்சிருக்கா, அவன் என்ன நினைச்சிருப்பா, ஓ ஒருவேளை 10 மூட்டை எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போல, இதே வயல் இருக்கு சொல்றாரு, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மூட்டை அதிகமா கிடையாது. இல்லப்பா, உனக்கு மூட்டை கணக்குல கொடுக்கறதுக்கு இல்ல, உனக்கு தோட்டத்தையே கொடுக்கறதுக்கு அவர் ஆசையா இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் அற்பமான ஆசீர்வாதம் இல்ல, அவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். பயப்படாதே சிறுமந்தியே, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கிறேன்றாரு. ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஆசையா இருக்கிறாரு. ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஆரம்பத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பத்துல பொறுக்கிற மாதிரிதான் இருக்கும். பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். தவழ்ந்து தவழ்ந்துதான் நீங்க போகணும். பரவாயில்ல, ஒன்று நிச்சயம், நீ பொறுக்கிற வயல் அது போவாசுடையது.
போவாஸ் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நீங்க இருக்கிற வயல் இயேசுவினுடையது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளையே, நீ இயேசுவினுடைய சன்னிதானத்தில் இருப்பது உண்மை என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீ தளர்ந்து போகாத. இன்னைக்கு உன்னுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்து தளர்ந்து போகாத. இன்னைக்கு உன்னுடைய நிலைமையை பார்த்து தளர்ந்து போகாத. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு சம்பூரணமா இருக்கும். ஒரு சம்பூரணத்தை நோக்கி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சம்பூரணத்தை நோக்கி ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். இயேசுவின் நாமத்தினால தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத வேதனைகள் இன்று இயேசுவின் நாமத்தினால மைண்டை விட்டு விலகி போவதாக இப்பொழுது விலகி போகட்டும். சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அனுபவத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். பால் அதை அனுபவிக்கிறாரு. அந்த கிறிஸ்துவின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள அனுபவமா இருக்க வேண்டும். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும். காலை வேளையில ஆண்டவர் அதை விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இந்த சந்தோஷம் இது ஆவிக்குரிய சந்தோஷம். அது தேவ சன்னிதானத்துலதான் உனக்கு கிடைக்கும். அது வார்த்தையில கிடைக்கும். அது தேவ பிரசன்னத்துல கிடைக்கும். ஜெபத்துல கிடைக்கும். ஆண்டவரோட உள்ள உறவுல கிடைக்கும். இன்னைக்கு காலை வேளையில அதை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு வேகமாக சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை ஏன் இந்த சந்தோஷம் நமக்கு நஷ்டப்படுகிறது, ஏன் இந்த சந்தோஷம் நமக்கு நம்மை விட்டு போகிறது அப்படின்னா, ஒரு 3 வகையான காரணங்கள் அந்த சந்தோஷம் நஷ்டப்படுறதுக்கான காரியமா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், லாசரு கல்லறைக்குள்ள லாசரு மரித்து கிடக்கிறான். கல்லறைக்கு வெளியில சகோதரிகள் அழுகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள மரித்து கிடந்தால் வெளியே அழுவார்கள். நமக்குள்ள உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், வெளியில ஒரு மனுஷன் இருக்கிறான். வெளியில நான் அழுகிறேன்னா அதுக்கு காரணம் உள்ள இருக்கிற மனுஷன் டெட் பாடி, செத்து கிடக்கிறான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க முகத்துல சந்தோஷம் இல்லைன்னா, சந்தோஷத்தை உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, நிறைய பேர் சொல்றது கேட்டீங்களா, சிரிப்பாங்க, வெளியில சிரிப்பாங்க, உள்ள அழுவாங்க. மத்தவங்களுக்காக சிரிக்கிறது. சிலருடைய சிரிப்பு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆயிரம் வேதனைக்கு மத்தியில அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிரிப்பு வரும். கஷ்டப்பட்டு சிரிக்கிறதுக்கெல்லாம் இல்ல, உள்ள உண்மையான சந்தோஷம் நிரம்பி வழியறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. பாடுகள் மத்தியில நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லையா, உங்களுக்கு விரோதமா, உங்களுக்கு எகென்ஸ்டா யார் என்ன பண்ணாலும் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது அப்படின்றாரு. அதனால உள்ளுக்குள்ள ஒரு டெட் அனுபவம் இருந்துச்சுன்னா, மரித்த அனுபவம் இருந்தால் வெளியில சந்தோஷம் நஷ்டப்படும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப அர்த்தம் என்னன்னா, எனக்கு உள்ள உயிர்ப்பிக்கப்படாமல் இருந்தால் வெளியில சந்தோஷம் இருக்காது. உள்ள சந்தோஷம் இருந்தாதான் வெளியில வரும். உள்ள உயிர் இருந்தாதான் வெளியில சந்தோஷம் இருக்கும். அப்ப நிறைய பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க மரித்த நிலைமை அது வேற. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் மரித்த நிலைமை இருக்கு. இந்த லாசரு ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்ச ஃபேமிலி, அவன் மரிச்சிட்டான். பிசாசு என்ன பண்ணிட்டான், ஆளை க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அவன் தூங்கித்தான் இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பிசாசு நினைக்கிறான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், டெட். ஆனா ஆண்டவரோட பார்வை வேற, இல்லப்பா தூங்கித்தான் இருக்க, நான் எழுப்ப போறேன் பாரு, இப்ப நான் அதை தூக்க போறேன், இப்ப கல்லறை விட்டு வெளியே கொண்டு வர போறேன். பலருக்கு ஆச்சரியம், என்ன இவர் வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் எப்போதுமே வித்தியாசமா பேசுறவர். என்ன நடந்துச்சு, கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, கல்லறைக்குள்ள செத்து கிடக்குறான், வெளியில அழுகுறாங்க.
நம்மளோட கம்பேர் பண்ணி பாருங்க. உள்ள செத்த நிலம் இருந்துச்சுன்னா வெளியில அழுகை வரும். இப்போ கல்லறைக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்காங்க சிஸ்டர்ஸ், தள்ளி நில்லுமா. இப்ப வார்த்தை போய் நிக்குது, இயேசு நிக்கிறாரு. என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா. வார்த்தை உள்ள போனோம்னா டெட் பாடி உயிரோட வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை நமக்கு உள்ள மரித்த நிலைமையை உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை பாவத்தினால, பலவீனத்தினால, மனசோர்வுனால, பின்மாற்றத்தினால, எதனால வேணாலும் நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா விலகி இருந்திருக்கலாம். சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். சோர்வுக்குள்ள இருந்திருக்கலாம், கலக்கத்துக்குள்ள இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசும்போதே லாசருவை வெளியே கொண்டு வந்த தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள மரித்த நிலைமையில் இருக்கிற உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம் என்ன சொல்லுகிறது? முந்தின மனுஷனாகிய ஆதாம் மண்ணானவர், பிந்தின ஆதாமாகிய இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கல்லறைக்குள்ள இருக்கிற லாசருவை உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் பயன்படுத்துகிற, தேவனுக்காக பயன்படுகிற தேவ பிள்ளைகளை கல்லறைக்குள்ள வைக்கணும்னு பிசாசு நினைக்கிறான். யார் மேல அழைப்பு இருக்கிறதோ, யார் மேல தரிசனம் இருக்கிறதோ, யார் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறீர்களோ, சத்துருடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்களை வியாதிப்பட வச்சு, உங்களை பலவீனப்பட வச்சு, உங்களை இந்த உலகத்துல வேதனைப்பட வச்சு, நீங்க செயல்பட முடியாதபடி உங்களை ஒரு டெட் பாடி மாதிரி மாற்ற வேண்டும், உங்க உள்ளான மனுஷனை மரித்த நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சத்துரு நினைக்கிறான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரு, தேவன் உங்க மேல வச்ச திட்டத்திற்கு முன்பாக சத்துருவால் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை கையில் வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். உங்களுடைய மரணம் அவருடைய கையில தான் இருக்குது. சத்துரு மரணத்தை கொண்டு வர முடியாது. அவர் நினைக்காம இந்த உலகத்தை விட்டு உங்க ஜீவன் பிரியாது. மரண பயம் தேவையில்லை, வியாதி பயம் தேவையில்லை. தேவனுக்காக செயல்படுகிற தேவ பிள்ளைகளை பலவீனத்தினால முடக்கி சோர்வடைய பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு மரித்த நிலைமையை கொண்டு வந்து எழும்ப விடாதபடி சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை, மரித்த நிலைமையிலிருந்து வெளியே வா, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிற சத்தம் மீண்டுமாய் உங்கள் காதுகளில் தொனிக்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தூக்கத்தை விட்டு எழும்பு, பலவீனத்தை விட்டு எழும்பு, மன சோர்வுகளை விட்டு எழும்பு, மரித்த நிலைமையை விட்டு எழும்பு. திரும்ப உன்னுடைய வாய் திறக்கப்படட்டும், திரும்ப ஜெப வாழ்க்கை உற்சாகப்படட்டும், திரும்ப உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும்படி, திரும்ப உங்களை பலப்படுத்தும்படி, திரும்ப பழைய நிலைமையில நிறுத்தும்படி, திரும்ப உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார், திரும்ப உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் திரும்ப கட்டுகிறவர், திரும்ப உயிர்ப்பிக்கிறவர், திரும்ப வெளியே கொண்டு வருகிறவர். அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லி முடிவு கட்டுகிறவர் அல்ல, திரும்ப உயிர்ப்பிக்கிறவர். உன்னை தடுப்பதற்கு கல்லறையால் முடியாது, உன்னை தடுப்பதற்கு பிசாசால் முடியாது, உங்களை தடுப்பதற்கு சூழ்நிலைகளால் முடியாது. இன்னைக்கு என்னெல்லாம் சூழ்நிலைகள் உங்க முன்னாடி கல்லறை மாதிரி இருக்குதோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லறையோட கல்லை புரட்டி போடு இயேசுவின் நாமத்தினால. கல்லறை இனி உங்களை அடைச்சு வைக்க முடியாது. ஏனென்றால் இவருடைய கல்லறை ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி ஓபன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விலக போகிறது. இன்னைக்கு உங்களை அடைத்து வைத்திருக்கிற கல்லறைகள், கல்லறையோட கல் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு தடையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலைல ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கைக்கு எதிராய், உன் குடும்பத்துக்கு எதிராய், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதிராய், உன் சந்தோஷத்துக்கு எதிராய் எப்பேற்பட்ட கல் அடைக்கப்பட்டிருந்துச்சோ, இன்னைக்கு அந்த கல் இயேசுவின் நாமத்தினால புரட்டப்படுகிறது, புரட்டப்படுகிறது. செங்கடலை பிளந்தவர், எரிகோ கோட்டையை உடைத்தவர், யோர்தானை பிளந்தவர் இன்னைக்கு உன் கல்லறையை திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. உன் கல்லறை திறக்கப்படுகிறது.
பிசாசு நினைக்கிறான் உங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கலாம். இல்ல, ஆண்டவர் அங்கிருந்து தான் தொடங்குறாரு. இன்னைக்கு கல்லறைக்குள்ள இருந்து வெளியே வா, உள்ள படுக்குது. நல்லா பாத்துக்கோங்க. ஆண்டவர் உங்க மேல தரிசனம் இருந்தா, உங்க மேல அழைப்பு இருந்தா, உங்களை தேவன் நேசிப்பது உண்மை என்றால், ஆண்டவர் உங்களை ரட்சிச்சது உண்மை என்றால், உங்களை துணியை சுத்தி உள்ள படுக்க வைக்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாரு. துணியை அவுக்குறது கூட டைம் இல்ல. துணி ஃபுல்லா சுத்தி உள்ள படுத்துக்கிறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவுத்துக்கலாம். முதல்ல நீ வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால. உன் துணியெல்லாம் கட்டோட நீ வெளியே வா. நிறைய பேர் நினைச்சுக்க, ஆண்டவரே உயிர் வந்துருச்சுப்பா, இந்த கட்டெல்லாம் அவுத்து விடுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் மாறட்டும், அப்புறம் நான் ஊழியத்துக்கு வர்றேன், இதெல்லாம் மாறட்டும், அப்புறம் நான் வெளியே வர்றேன். இல்ல, சாக்கு போக்கே வேணாம். நீ வெளியே வரணும்னு நினை, கட்டோட உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நிறைய பேரை இதெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் நான் சாட்சி சொல்றேன். இல்ல, நீ கட்டோட வெளியே வந்து சாட்சியா நிறுத்துறதா ஆண்டவருடைய வேலை. கட்டோட நிறுத்துறது ஆண்டவர் வேலை. பிரச்சனையோட நிறுத்துறது ஆண்டவர் வேலை. அதுதான் சாட்சி. நீ உள்ள இருந்து உள்ள ஆண்டவர் தூதன் அனுப்பி அவுத்து நடந்து வந்து அது சாட்சி இல்ல. கட்டோட ஒருத்தன் வெளியே வர்றான் பாத்தீங்களா, அதுதான் சாட்சி. உன் வாழ்க்கையை சாட்சியாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய நேரத்துல உள்ள போய் ஒரு தூதன் லாசருடைய துணியெல்லாம் அவுத்து வெளியே வாப்பான்னு கூட்டிட்டு வந்திருந்தா நேச்சுரல். ஆனால் கட்டோட வெளியே வந்தா பாருங்க, பறந்து வந்தானா உருண்டு வந்தானே தெரியல, அது சூப்பர் நேச்சுரல். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை சூப்பர் நேச்சுரலாக வாழ வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. அவருடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரால முடியும். கட்டப்பட்டவனை கட்டோடு வெளியே கொண்டு வர ஆண்டவரால் முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் செயல்பட ஆண்டவரால் முடியும். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, உண்டாக கடவுதம்னா உண்டாக ஆரம்பிச்சிருச்சு, உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வார்த்தை தான். நூற்றுக்கு அதிபதி சொல்ற ஆண்டவர்கிட்ட, அவன் கொஞ்சம் அதிகாரியா இருந்ததுனால அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆண்டவரே, நான் இத்தனை பேத்துக்கு அதிகாரியா இருக்கிறேன், எனக்கு தெரியும் பவர் என்னன்னா, ஒருத்தனை போ அப்படின்னா போயிடுறான், ஒரு வார்த்தை தான், அவ்வளவுதான், போயிடுறான். வா அப்படின்னா வந்துடுறான். மிலிட்ரி அப்படி பயங்கரமான கட்டுப்பாடோட இருக்குது. அப்ப அவன் கம்பேர் பண்றான், இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரி எனக்கே இவ்வளவு பவர் அப்படின்னா, இதோ வந்திருக்கிறார் இவர் மேசியா, இவர் சர்வ வல்லமை உள்ளவர், இவர் எல்ஷடாய், வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவர். அப்ப இவர் சொன்னா என்னவா இருக்கும்? அவன் சொல்றான், என் வீட்டுக்கு கூட வர வேணாம்ப்பா, இங்கிருந்து ஒரு வார்த்தை நீர் சொல்லும் ஆண்டவரே, என்னோட வேலைக்காரங்க சொஸ்தமாவான். சொன்ன உடனே அங்க அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தையின் மேல ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்ல? அந்த வார்த்தையின் மேல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? இன்னைக்கு அவிசுவாசத்தை ஆண்டவர் வேரோட அழிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். பிசாசு அவிசுவாசம் என்ற கல்லறையை கட்டி வச்சிருக்கிறார் நிறைய பேத்துக்குள்ள. அவிசுவாசம் என்ற துணியை கட்டி வச்சிருக்கிற ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசம் என்ற துணியோட உன்னை வெளியே கொண்டு வர போறேன். வெளியே வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ, இந்த அவிசுவாசம் எனக்கு வேண்டாம், அவுத்து போடு என்று சொல்லி அந்த துணியை அவுத்து போட போகிறார் ஆண்டவர். இன்னைக்கு அநேகருக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க விசுவாசம் வர்த்திக்க வேண்டும், உங்கள் சந்தோஷம் மிகுதியா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள உங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மரித்த நிலைமையை ஆண்டவர் மாற்றுகிறார். இரண்டாவது, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல வாசிச்சுக்கோங்க. ஒரு திமிர்வாதக்காரனை பேரலைஸ்டு, சிலர் டெட்டு, சிலர் பேரலைஸ்டு. உயிர் இருக்குது ஆனா செயல்பட முடியாது, உயிர் இருக்குது நடக்க முடியாது. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். சில நேரத்துல நம்மளால அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாததனுடைய காரணம் பாவம். ஏதாவது ஒரு பாவம் இருக்கும், பாவம் நம்மை பேரலைஸ் ஆக்கிரும், பாவம் நம்மளை செயல்பட விடாது, பாவம் நம்மை துதிக்க விடாது, பாவம் நம்மை ஆராதிக்க விடாது, பாவம் மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துரும். தாவீதுக்கு அதான் நடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை பாவம் உங்க சந்தோஷத்தை கெடுத்திருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை மன்னிக்கணும்னா பலரும் பல இடங்களுக்கு ஓடுறாங்க பரிகாரத்துக்காக. வருஷ கணக்குல, மாத கணக்குல புண்ணிய காரியங்களை, பரிகாரங்களை, நேர்த்தி கணக்குல. இது ஒண்ணுமே கிடையாது.
2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக ஒரு பரிகாரம் செய்யப்பட்டு விட்டது. ஒரு பரிகாரி எனக்காக மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை பாவ உணர்வுள்ள தேவ பிள்ளையே, நீ சின்ன பாவமானால் பெரிய பாவமானால் பரவாயில்ல, கில்ட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், குற்ற உணர்வுக்குள்ள இருக்க வேண்டாம், தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இருக்க வேண்டாம். அது உன்னை பேரலைஸ் ஆக்கிரும், செயல்பட முடியாதபடி உன்னை முடக்கிறோம். இதோ இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, உன் பாவங்களை மன்னிக்கிறார். இரத்தாம்பரம் போல் சிவப்பா இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாய் மாற்றுகிற அவருடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்படுகிறது. பாவத்தை விட்டு எழும்பு, சோர்வுகளை விட்டு எழும்பு. உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு பரிகாரி இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே பேரலைஸ் ஆனவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சது போல இன்னைக்கு உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தேவன் உதவி செய்வார். இன்னைக்கு உங்களை எழும்பி நடக்க வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோர்வுகளை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க போகிறது. நீ சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனத்துல, நீங்க அந்த அதிகாரத்திலேயே ஃபுல்லா வாசி, அந்த விஷயம் தான் இருக்குது. லேகியோன் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கல்லறைக்குள்ள இருந்து தன்னையே காயப்படுத்தி கொள்ளுகிறான், தன்னையே காயப்படுத்துகிறான். நிறைய நேரத்துல சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதனுடைய காரணம் நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறோம். வார்த்தைகளால என்னால முடியாது, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அழைப்பு இல்லை, என்னால ஊழியம் செய்ய முடியாது, இது ஒரு காயம். என்னால எழும்ப முடியல, என் வாழ்க்கையே இவ்வளவுதான், இது ஒரு காயம். எனக்கு இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு, என் வாழ்க்கை இப்ப கெட்டு போச்சு, என் வாழ்க்கை. நெகட்டிவான வார்த்தைகள், வார்த்தைகளால் நம்மளை காயப்படுத்திக்கிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல பிசாசு நிறைய பேர் கையில் எடுத்தா அவர்களையே காயப்படுத்திக்கிறான். போன மாசம் ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போயிருந்தேன். போன்ல கூப்பிட்டு இருந்தாங்க. 10வது படிக்கிற பையன், அவங்க அம்மா அமெரிக்கால இருக்கிறாங்க, இவன் இந்தியால இருந்து டெய்லியும் பிளேட வச்சு கையை அறுத்து ரத்தத்தை அவங்க அம்மாவுக்கு காமிச்சு, நான் செத்து போயிருவேன், உடனே என்னை யூஎஸ்க்கு அனுப்பு, கூட்டிட்டு போ. ஏன்? ஆன்லைன்ல ஒரு பொண்ணு கூட பேசி பழகிட்டான், அங்க யூஎஸ்ல இருக்கு, என்ன யூஎஸ் கொண்டு போ. டெய்லி சாப்பிடுறது இல்ல, டெய்லி காலையில எந்திரிச்சு போய் கையை அறுக்கிறது, ரத்தத்தை காமிக்கிறது, கையை அறுக்கிறது, துடித்து போயிட்டாங்க அந்த குடும்பம். நான் சொன்னேன், இல்லம்மா அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க, அவங்க பாட்டி தான் இருந்தாங்க சென்னையில. நான் சொன்னேன், அந்த ஸ்பிரிட்டை பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அந்த ஆவியை கட்டுங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் அவன் ஜூஸ் குடிச்சு ஆரம்பிச்சானா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தன்னையே காயப்படுத்துகிறது ஒரு பிசாசு. நிறைய தேவ பிள்ளைகள் தங்களையே காயப்படுத்துகிறார்கள். உன் சந்தோஷம் கெடுறதுக்கு காரணம் உங்களையே காயப்படுத்துகிற ஒரு பிசாசு. அது சரீரத்தை மட்டும் காயப்படுத்துறது இல்ல, சிலர் வார்த்தையில காயப்படுத்திக்கிறீங்க, சிலர் உங்களுக்குள்ளே நெகட்டிவான சிந்தனையினால காயப்படுத்திக்கிறீங்க. உங்களையே நீங்க காயப்படுத்தி 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 சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிறீங்க. என்ன நடந்துச்சு? ஏசு வந்தாரு பாருங்க அந்த இடத்துல. 6000த்துக்கு அதிகமான பிசாசு, லேகியோன், அவன் எதுக்கு இங்க வந்தீங்கன்னா அலறி அவனை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சது. அவன் வஸ்திரம் தரித்தவனாய் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காயப்படுத்துகிற எப்பேற்பட்ட பிசாசா இருக்கலாம், இன்னைக்கு இந்த வார்த்தை வெளிப்படும் போது அந்த பிசாசு விலகி போய் கொண்டிருக்கிறது. உன்னை சோர்வுக்குள்ள கொண்டு வருகிற, டிப்ரெஷனை கொண்டு வருகிற, குற்ற உணர்வுகளை கொண்டு வருகிற, சுயத்தை, உங்க சுய வாழ்க்கையை வெறுக்கிற, சுயத்தை காயப்படுத்துகிற, சரீரத்தை காயப்படுத்துகிற, குடும்பத்தை காயப்படுத்துகிற பொல்லாத ஆவி இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்க வீட்டை விட்டு விலகுகிறது, சரீரத்தை விட்டு விலகுகிறது, உங்க எல்லைகளை விட்டு விலகுகிறது. நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, நீ சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதபடி உன்னை காயப்படுத்துகிற எந்த பிசாசா இருக்கலாம். ஒருவேளை பக்கத்து வீட்டுல இருந்து உங்களை காயப்படுத்தலாம், நண்பர்கள் உங்களை காயப்படுத்தலாம், சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அந்த பிசாசு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுகிறது, வெளியேறி போகிறது. எழும்பு தேவ சமூகத்துல, வல்லமை தரித்துக்கொள், நீ தூசி உதறி விட்டு எழும்புன்றார் ஆண்டவர். இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார்.
நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதபடி இருந்த எல்லா கட்டுகளுக்கும் இன்னைக்கு முடிவை கொண்டு வருகிறார் ஆண்டவர். ஒரே வார்த்தை, இந்த உயிர்ப்பிக்கிற இயேசுவால மட்டும்தான் அந்த விடுதலை கொடுக்க முடியும். அந்த வார்த்தையால மட்டும்தான் அந்த விடுதலை கொடுக்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, சீக்கிரமா அங்க வரணும்னு ஆசை. ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் அவருக்கு துக்கம் என்ன தெரியுமா? இன்னும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இன்னும் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த உண்மையான சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே. இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது, இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இன்னொருத்தருடைய ஜெபம் தேவைப்படுது. என்னைக்கு நீங்க எழும்ப போறீங்க? அப்போ பால் சொல்றாரு, உங்க சந்தோஷத்துக்காகவும் உங்க விசுவாச வர்த்தனைக்காகவும் நான் கொஞ்ச நாள் பிழைக்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் நீங்க வாழலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதே பாரத்தோட ஆண்டவர் சொல்லுகிறார், இனி எவ்வளவு நாள் நீ துக்கத்தில் இருப்பாய், எவ்வளவு நாள் போராட்டத்துக்குள் இருப்பாய், எழும்பு இயேசுவின் நாமத்துல அப்படி வார்த்தையை பிடித்துக்கொள், அவருடைய வல்லமை பெற்றுக்கொள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பார், உற்சாகத்தின் ஆவினால் உங்களை நிரப்புவார். எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிறதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. Amen, amen, hallelujah, hallelujah. எத்தனை பேர் இந்த காலை வேளை நீங்க சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல முடியும் இந்த தருணத்துல? hallelujah, hallelujah, hallelujah. இந்த கடந்த ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை வந்து சொல்லினே இருக்க எல்லார்கிட்டயும். என்ன அப்படின்னா வந்து சங்கீதம் 56:3, ஓகே, நான் பயப்படுறதுனால நான் கர்த்தரை நம்புவேன். ஓ ஹalleluya. நம்ம கர்த்தர், நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலுங்க நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது, இந்த சங்கீதம் 56 வந்து பாத்தீங்கன்னா மிக்தாம் அப்படின்னுவாங்க. சங்கீதம் 16, 56, 57, 58, 59, 60 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொன்மொழிகள் அப்படின்னுவாங்க. ஓகே, இவ்வளவு வந்து மிக்தாம் அப்படின்னுவாங்க. ஓகே, பயங்கரமான கடினமான சூழ்நிலையில வந்து பயங்கரமான ஒரு சில வார்த்தைகளை வந்து தாவீது வந்து எழுதியிருப்பாருங்க. தாவீதுக்கு வந்து 3000 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து கொலை பண்ண சொல்லி திரத்துறாங்க, எங்க போனாலும் அடிக்கிறாங்க அவரை. ஓகே, அவர் வந்து பயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஓடி போய் வந்து கோத், அதாவது வந்து பாத்தீங்கன்னா காத்துன்ற இடத்துக்கே போறாரு. எங்க அப்படின்னா வந்து கோலியாத்தோட இடத்துக்கே போறாரு, அவனோட ராஜா கிட்டே போயிடுறாரு. மறுபடியும் அங்க போயிட்டு பைத்தியக்காரன் போல வந்து ஆக்ட் பண்றாரு. ஆனா அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து எழுதும் போது, நான் பயப்படுற நாட்கள் நான் உண்மை நம்புவேன் ஏசப்பா, உண்மை நம்புவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. நம்ம சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிடவே கூடாதுங்க. ஒரு 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 கப்பல்ல எல்லாருமே போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து பயங்கரமான ஒரு புயல் வந்துச்சான். புயல் வந்தோன்னா எல்லாருமே பயந்து அலறி ஓடுறாங்களாம். என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலறி ஓடுறாங்களாம். ஆனா ஒரு சிறு பையன் அந்த கப்பலுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவன் பாட்டு ஜாலியா உட்காந்துட்டு அவன் பாட்டு ஜாலியா விளையாட்டு இருக்கானா. அங்க இருக்கவங்களாம் வந்து உனக்கு பயம் இல்லையா அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னானா, அவன் கப்பலை ஓட்டுறது எங்க அப்பா தான் கேப்டனு, எங்க கேப்டன் யாருன்னா அவர் தான் எங்க அப்பா அவர் அப்படின்னு சொன்னாராம். அந்த ட்ரஸ்ட் தாங்க, அந்த நம்பிக்கை தாங்க நம்மளுடைய கப்பலை யார் ஓட்டுறா, நம்ம கப்பல்ல யார் இருக்கா. ஹல்லேலூயா. அதனால நம்ம நோக்கி சொல்லுவோமா, என்ன காரியம் வந்தாலும். இப்ப இந்த ஜாயின் பண்ணிருக்க யாராவது நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மீட்டிங்கை நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போடுவேன். தயவு செய்து ஃபுல்லா நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு, கர்த்தர் உங்களை பலப்படுத்துறத நீங்க வந்து பார்க்க முடியும், அவர் உங்களோட கூட பேசுறதை நம்ம பார்க்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் அவருடைய, நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவரு சிலுவையில எல்லாவற்றையும் பெர்மனண்டா பெர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டாங்க. பிரச்சனைய பார்த்து நம்ம வந்து பயந்து ஒதுங்குறவர்கள் அல்ல. ஓகே, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிறவர்கள். அநேக நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன் அப்படின்றாங்க. நான் உங்களுக்காக. நம்ம அநேக நேரத்துல இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசுறது போலதான் நம்மளே இல்லங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்காங்க. ஓ ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தோட நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு விஷனை கொடுத்திருக்காரு. தரிசனம் எங்க விஷன் இருக்கோ அங்க ஒரு மிஷன் இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உற்சாகமா சொல்லுமா, நம்ம இருக்கிற இடத்துல இந்த நாள்ல நம்ம உற்சாகமா சொல்ல முடியுமா, ஏசப்பா நாங்க உங்க பிள்ளைக்கு கர்த்தராஜா அப்பா. இங்க பாருங்களேன், நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், இப்போ எல்லார்கிட்டயும் பேசுற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு மீட்டிங்ல இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் சொல்றேன். He is a God for all, but he is a father for you and me. அவரு எல்லாருக்கும் கடவுள் தான். ஆனா யாருக்கு தெரியுமா அப்பா? உங்களுக்கு எனக்கு தான் அப்பா. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு கொடுத்திருக்காருங்க. சும்மாலாம் கொடுக்கல, நம்மள மீட்டு இருக்காராம். எப்படி?
இந்த அடகுக்கு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடகுல வந்து போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பணத்தை கொடுத்தா வந்து சொல்லுவாங்க. சென்னையில வந்து இந்த மீன்காரங்க எல்லாம் வந்து பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க அந்த 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 சென்னை வந்து பாஷை எப்படின்னு வந்து, ஓகே நான் போயிட்டு மூட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாங்கலாம். ஓகே அப்படின்னா வந்து மீட்க போறோம் அப்படின்னு வாங்கலாம். நம்மளை எப்படி அவரையே கொடுத்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்காரு. அல்லேலூயா. நம்ம எதுக்குங்க நம்ம வந்து சும்மா போட்டு வந்து தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள், நம்மளுடைய சிந்தை பாதிக்கப்படும் போது நம்மளுடைய சரீரம் பாதிக்கப்படும் போது, நம்மளுடைய சரீரம் பாதிக்கப்படும் போது நம்ம குடும்பம் பாதிக்கப்படும், நம்மளுடைய குடும்பம் பாதிக்கப்படும் போது அநேக காரியங்கள் நம்மளை சுத்தி நம்ம ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்குது. அதை விட்டு நம்ம இன்னைக்கு வெளியே வந்துருவோமா, ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா நாங்க சந்தோஷத்தோடு கத்தரஜா. எப்படி அப்பா கத்தரஜா பவுல் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கேன்னு சொல்றல, அந்த சந்தோஷத்தோடு நம்ம சொல்லணுமா? மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல இருக்கான். நம்ம கிட்டயே திறவுகளை கொடுத்துட்டாருங்க. நம்ம நாவல நம்ம சொல்லுவோமா, நீங்க இருக்கிற இடத்துலங்க, நீங்க மியூட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அறிக்கையிடுவ கொடுமானால், ஓ கர்த்தர் இந்த நாள்ல ஒரு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிற. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். we are not accidentally connected here today. this is the God's plan. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு மகா பெரிய திட்டம். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, ஏசப்பா நாங்கள் அந்த சந்தோஷத்தை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தராஜா. அந்த சந்தோஷத்தை பறிக்க நினைக்கிற எல்லா விதமான சூழ்ச்சியான காரியங்களுக்கும் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் கர்த்தராஜா. அப்பா எங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் ராஜா அப்பா கர்த்தராஜா, அப்பா எந்த ஒரு காரியமும் உங்ககிட்ட இருந்து எங்களை பிரிக்க முடியாது கர்த்தராஜா, எங்களை பிரிக்க முடியாது கர்த்தராஜா. அப்பா அது வியாதியாக இருக்கட்டும், குடும்பத்துல சமாதானம், அது எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், இந்த நாள்ல இந்த நேரத்துல ராஜா அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வர ராஜா, உங்களுடைய அப்பா பாதத்துல வைக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா நாங்க எல்லாரும் அப்பா உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கோம். அப்பா கர்த்தராஜா அந்த காரியத்தை எங்களை பலவீனப்படுத்துற அந்த காரியத்தை உங்க கிட்ட நாங்க கொடுத்துறோம் கர்த்தராஜா. அல்லேலூயா. விசேஷமாக நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நம்ம இருதயத்தை அவர்கிட்ட கொடுப்போமா? ஏன்னா இந்த இருதயத்துலதான் தேவையில்லாத பயம் வருது, இந்த இருதயத்துலதான் தேவையில்லாத அவிசுவாசமான காரியங்கள் வருது. சங்கீதக்காரர் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இருதயத்தை நம்ம வந்து கொடுக்கும் போது நம்ம எதை கொடுத்தாலும் அதை அவர் அப்படியே வச்சுக்க மாட்டாருங்க. அவர் என்ன பண்ணுவாரா, நமக்கு மறுபடியும் அதை புதுப்பித்து கொடுக்கிறவர் தான். அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம எதை கொடுத்தாலும் அதை அவர் அப்படியே வச்சுக்க மாட்டாரு. அவர் என்ன பண்றாரு, அதை அவர் புதுப்பித்து கொடுப்பாரா. அல்லேலூயா. அப்பா அப்பேற்பட்ட இருதயத்தை நீங்க எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. இனி ராஜா பயத்தின் ஆவியா அல்லாமல் ராஜா, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியலாக ராஜா நாங்கள் நடந்து கொள்ளும்படியாக ராஜா. அல்லேலூயா. நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. விசேஷமாக நாங்க இருக்கிற இடத்துல ஒரு அசைவை உண்டு பண்ணும்படியாக கர்த்தராஜா. மலை மீது வைத்திருக்கப்பட்ட அப்பா கர்த்தராஜா அது மறைக்கப்பட மாட்டாது கர்த்தராஜா. நாங்கள் அப்பா கர்த்தராஜா we are the light for this world கர்த்தராஜா. நாங்களே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள எங்களுக்கு அப்பா கிருபை பாராட்டுகிறாச்சா. அப்பா மீகா 7:18 சொன்னது போல ராஜா, என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. எஸ், நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் கர்த்தர் எங்கள் அப்பா, நாங்கள் அப்பா உமது பிள்ளைகள் ராஜா, உமது அப்பா கர்த்தர் வெளிச்சம் கர்த்தர் ராஜா. எங்களை எது பலவீனப்படுத்த நினைக்கிறதோ அப்பா, விசேஷமாக இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. எந்த காரியம் பலவீனப்படுத்த நினைக்கிறது ராஜா, அந்த காரியத்தை இப்பொழுது உங்க கர்த்தர்ல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியத்தை அப்பா கர்த்தராஜா பிசாசு கொடுக்கிற எல்லா தந்திரமான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்துல கர்த்தராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க வழிநடத்துங்க. விசேஷமாக அப்பா நாங்கள் தேவி ஆண்டிக்காக ஜெபித்துக் கொண்டு நீங்க அறிந்திருக்கீங்க அப்பா, உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுகிறோம் கர்த்தராஜா. அப்பா அன்னாள் குழந்தைக்காக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா அந்த மகளை எங்கள் மீது கொண்டு வருவீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா டாக்டருடைய அப்பா கர்த்தராஜா கண்களை தயவை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா விசேஷமாக ராஜா அப்பா ராஜேஸ்வரி அம்மா அப்பா ஜாயோட அம்மாக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தராஜா. அப்பா எங்க மத்தியில நீங்க அவங்களை கொண்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு அப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை ராஜா, விசுவாசத்தை பெருக பண்ணி அப்பா நீங்க அப்பா நடக்க வைங்க ராஜா. அப்பா அப்படியாக கர்த்தராஜா அப்பா பிரகாஷ் பத்ரோட குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அவ்வப்போது வருகிற அப்பா அநேக சூழ்நிலைகள் அப்பா கர்த்தராஜா எதிர்கொள்ளும்படி கர்த்தராஜா ஆவியானவர் நீங்க கொடுக்குற அப்பா அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா சத்யசிற்றுக்காக பிரான்சிஸ் பத்ருக்காக அப்பா ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா ராஜா அவங்க காத்திருக்கிற காரியத்தை நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம்,
நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் சொல்லப்படாத அநேக பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு ராஜா. இணைந்த ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ராஜா, எங்களுக்கு நீங்க கொடுத்த அப்பா போதுகிறதுக்காக அப்பா நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா ஒவ்வொரு மாதமும் அப்பா கர்த்தராஜா உற்சாகமாக ராஜா, அப்பா கர்த்தராஜா எங்களுக்காக அப்பா கர்த்தராஜா உமது அப்பா பிரசன்னத்துல உட்கார்ந்து ராஜா, அப்பா உமது வார்த்தையை பெற்றுக்கொண்டு ராஜா எங்களை உற்சாகப்படுத்துகிற, எங்களை அப்பா பலப்படுத்துகிற அப்பா கர்த்தராஜா, அப்பா பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அப்பா கர்த்தராஜா காரியங்களுக்காக, அவங்க சபை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. வருகிற நாட்கள்ல கர்த்தராஜா இன்னும் அநேக பேரை கர்த்தராஜா அப்பா கர்த்தராஜா உமக்குள்ளாக ராஜா கொண்டு வரும்படியாக ராஜா, அப்பா வேறு பிரித்து எடுக்கும்படியாக ராஜா, அப்பா ஒரு அபிஷேகத்தை ராஜா சபை மீது நீங்க வைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. சபையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்க கத்துல ஒப்பு கொடுக்க ராஜா, எல்லா கோணலையும் நீங்க செவ்வையாக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. உங்க கரம் அப்பா அவரோடு, அவரோட குடும்பத்தோடு கர்த்தராஜா பிள்ளைகளோடு இருக்கட்டும் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. அதே போல ராஜா நாளைக்கு நாங்க அப்பா ஒரு சிறு கூட்டமாக கூட இருக்கோமே ராஜா, அப்பா கர்த்தராஜா ஜபத்துல உங்க கரம் இருக்கட்டும் அப்பா. நீங்க வழி நடத்துங்க அப்பா. விசேஷமாக இந்த நாள்ல இணைய முடியாம போன ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல ராஜா அப்பா ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா, அப்பா இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா, அப்பா அங்க மடிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒருவரும் அப்பா ரட்சிக்க கூடாதபடி உமது கை குறுகி போகல ராஜா, உமது கை குறுகி போகல ராஜா. அப்பா அங்க இருக்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா, அவங்களுக்கு அப்பா கர்த்தராஜா ராஜா அப்பா கர்த்தராஜா நீங்க உமா அப்பா கர்த்தராஜா அப்பா தெரியப்படுத்துங்க ராஜா. அந்த பாத இஸ்லாமிய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்ட ராஜா, இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தராஜா. அப்பா யூத மக்கள் அப்பா இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தராஜா. அந்த பகுதியில அப்பா கர்த்தராஜா ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உங்க ஒருவருக்கே செலுத்துறோம். மீட்பு லட்சியமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.